புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 11 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் எஸ்ஐ பணிக்கான தேர்வில் 3 நாட்களில் 65 பேர் தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பாம்பு, பன்றி, நாய்கள் வகுப்பறைகள் உலா வருவதால் மாணவ மாணவிகள் அதிர்ச்சியுடன் கல்வி கற்கின்றனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது தமிழக திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். குவைத்தில் ஏஜென்ட்டிடம் சிக்கி தவிக்கும் புதுச்சேரி பெண்ணை மீட்க JCM-ஐ சந்தித்து உதவி கோரிய கணவர்.